Students, now see exercise 2.1. Simplify the following. Second solution. I power 1948 minus I power minus 1869. சரிங்களா? இந்த சம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் முன்னாடி. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா இதோட சொல்யூஷன்ஸ் எடுக்க போறோம். சரிங்களா? சொல்யூஷன் என்னன்னா I power 1948 minus இத அப்படியே கீழ கொண்டு வந்தா 1 by I power 1869 ஆ மாறும். சரிங்களா? இப்போ 1948 நான் 4 ஓட மல்டிபிள்ஸ் எழுதலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் எடுத்துக்கிறேன். 4 4 are 16 பேலன்ஸ் 3 4 கீழ கொண்டு அடுத்து 34 ல எத்தனை 4 இருக்கும்னா 8 4 are 32 அடுத்து ரிமைண்டர் என்னன்னா 2 அடுத்த நம்பர் 8 so 7 4 are 28 that is equal to 0 ரிமைண்டர் 0 அப்போ 1948 எழுதலாம் 4 into 487 plus 0 எழுதலாம் சரிங்களா அடுத்த நம்பர் 1869 எப்படி டிவைட் பண்ணலாம் 4 4 ஆல டிவைட் பண்ணலாம் 4 4 are 16 ஓகே அடுத்த நம்பர் ரிமைண்டர் 2 பேலன்ஸ் 6 6 4 are 24 balance 2 29 7 4 are 28 balance 1 so 1869 is equal to 4 times into 467 plus 1 எழுதலாம் அப்போ I power 1948 எழுதலாம் I power 4 into 487 plus 0 எழுதலாம் minus 1 by I power என்ன எழுதலாம் 1869 4 into 467 plus 1 எழுதலாம் இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் I power 4 into 487 into I power 0 எழுதலாம் அப்ப ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ 1 எழுதலாம் I power 0 minus இங்க 1 by இப்போ இதை எழுதலாம் I power 4 into 467 into I power 1 எழுதலாம் ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 எழுதலாம் into I power 1 சரிங்களா I power 0 ஓட வேல்யூ 1 minus இதோட வேல்யூ என்னது 1 by I ன்னு சொல்லலாம் இப்போ I ஓட கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்றோம் 1 minus 1 by I into I by I I ஓட I டினாமினேட்டர் I எடுத்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்றோம் நியூமரேட்டர் I வந்து டினாமினேட்டர் I ஸ்கொயர் ஓட வேல்யூ -1 -1 இங்க அப்ளை பண்ணா இந்த ரெண்டாவது பிளஸ் ஆகும் அப்போ 1 plus I that is the answer okay next third summation from n1 to 12 I power n அப்போ சம்மேஷன்னா n ல இருந்து அதாவது I ஓட பவர் வந்து 1 ல இருந்து 12 வரைக்கும் கொடுத்துட்டு அது எல்லா டேர்ம்ஸும் நம்ம சால்வ் பண்ணனும் அதோட சம் ஆஃப் வேல்யூஸ் என்னன்னு கேட்கலாம் சொல்யூஷன் summation n1 to 12 I power n இப்போ நான் I க்கு வந்து 1 கொடுத்தனா I power 1 2 கொடுத்தனா I power 2 இந்த மாதிரி நான் up to எதை கொடுக்கிறேன் I power 12 வரைக்கும் கொடுக்கிறேன் இப்போ இதுல என்ன பண்றேன்னா 4 டேர்ம்ஸ் ஆ ஆட் பண்றேன் ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ் பிளஸ் அடுத்த 4 டேர்ம் அடுத்து 4 டேர்ம்ஸ் எழுதிக்கிறேன் சரிங்களா இப்போ I power 1 ஓட வேல்யூ I ஸ்கொயர் வேல்யூ -1 I power 3 ஓட வேல்யூ என்னன்னா I power 4 வேல்யூ 1 ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இப்போ I power 5 ஓட வேல்யூ என்னவா இருக்கும் I power 4 into I எழுதலாம் I power 6 எப்படி எழுதலாம் I power 4 into I ஸ்கொயர் எழுதலாம் I ஸ்கொயர் ஓட வேல்யூ -1 முன்னாடி இருக்கிற I power 4 வந்து 1 ஆயிடும் அடுத்து I power 7 எப்படி எழுதலாம் I cube ஈக்குவலா இருக்கும் அப்ப I cube ஓட வேல்யூ -8 அடுத்து I power 8 1 ஆயிடும் because I power 8 எப்படி எழுதலாம் I power 4 into I power 4 எழுதலாம் that is 1 அடுத்து பிளஸ் I power 9 எப்படி எழுதலாம் I power 8 into I power 1 எழுதலாம் அப்ப I எழுதலாம் I power 10 இதுக்கு ஈக்குவல் I ஸ்கொயர் ஈக்குவல் அப்ப -1 I power 11 இதுக்கு ஈக்குவல் I cube அப்ப -8 I power 12 1 வரும் சரிங்களா பாத்தீங்கன்னா எல்லாமே பிரேஸ்ல எப்படி இருக்கு சேமா இருக்கா ஆல்டர்னேட்டிவ் சைடுல இருக்கு கேன்சல் ஆயிடும் plus I minus I minus 1 plus 1 plus I minus I minus 1 plus 1 எல்லா டேர்ம் கேன்சல் ஆகி 0 வரும் இப்போ இதுல நம்ம ப்ராப்பர்ட்டி அஸ்யூம் பண்றோம் என்ன ப்ராப்பர்ட்டினா the first 4 consecutive term of ith term is 0 பாருங்க first 4 terms கண்டினியூவா போதா பவர் 1 2 3 4 போதா கண்டினியூவா அப்ப இதோட சம் வேல்யூ 0 அதே மாதிரி அடுத்து இது கண்டினியூஸா போதா 8 வரைக்கும் first இதுல 4 terms அப்ப இதோட வேல்யூ 0 அதே மாதிரி அடுத்து புரியுதுங்களா இல்லையா அப்ப first 4 consecutive term of ith power terms are 0 புரியுதுங்களா ஓகே நெக்ஸ்ட் fourth solution students I power 59 plus 1 by I power 59 சரிங்களா ஃபர்ஸ்ட் I power 59 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் 59 ல 4 ஓட மல்டிபிள்ஸ் எப்படி எழுதலாம் பாருங்க 5 ல வந்து 1 4 are 4 பேலன்ஸ் 1 9 1 மட்டும் 4 4 are 16 அப்ப 3 இப்போ 59 எப்படி எழுதலாம் 4 into 14 plus 3 அப்படினு எழுதலாம் அப்போ I power 4 plus 14 plus 3 அப்போ I power 4 the whole power 14 into I cube இதோட வேல்யூ என்ன வந்துரும் 1 power 14 1 ன்னு ஆயிடும் சோ I cube ஓட வேல்யூ -1 so அதே மாதிரி 1 by I power 59 is equal to 1 by I power 59 கொண்டே கண்டுபிடிச்சோம் -5 is equal to இது எப்படி எழுதலாம் -1 by I எழுதலாம் so I மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றோம் into I by I அப்போ -I டினாமினேட்டர் I ஸ்கொயர் ஆயிடும் so I ஸ்கொயர் ஓட வேல்யூ என்ன பார்த்துறோம்
minus 1 கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் plus I வந்துரும் இப்போ क्वेश्चन எடுத்து ரைட் பண்ணு I power 59 plus 1 by I power 59 is equal to first term minus I second term ஓட வேல்யூ plus I ரெண்டும் ஆட் பண்ணும்போது என்ன கேன்சல் ஆயிட்டு 0 இப்போ இந்த क्वेश्चन ஓட ஆன்சர் வந்து 0 and the next fifth question students I power 1 into I square into I cube etc into I power 2000 இதோட வேல்யூ என்ன அப்போ இங்க கன்ஸ்டிட்யூட்டிவ் டர்ம்ஸ் இருக்கு சம் தான் நம்ம முன்னாடி சொன்ன 0 னு சொல்லிட்டு இங்க எப்படி இருக்குது மல்டிபிள் இருக்குது சோ சொல்யூஷன் I power 1 I power 2 I power 3 etc I power 2000 நம்ம ஃபார்முலா இருக்குது சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டர்ம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ல ஃபார்முலா இருக்கு 1 2 3 etc up to n வரைக்கும் இருக்கா n into n plus 1 by 2 னு சொல்லலாம் அப்ப இங்க I யோட பவர்ல எப்படி இருக்குது I பவர்ல எப்படி இருக்குது டர்ம்ஸ் I பவர் 1 plus 2 plus 3 plus etc அப்படி எழுதலாம் இல்லையா இங்க என்ன ஸ்டெப் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல I பவர் 1 plus 2 plus 3 plus etc up to 2000 அப்படி எழுதிக்கலாம் சரிங்களா இந்த ஸ்டெப் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா I பவர் இது எப்படி எழுதலாம் இதோட சம் என்னது 2000 into 2001 that means ஒரு நம்பர் ஆட் பண்ணனும் n into n plus 1 by 2 சரிங்களா அப்போ கேன்சல் பண்ணும்போது 1000 into 2001 ன்னு வரும் சரிங்களா இப்போ இத மல்டிப்ளை பண்ணும்போது I பவர் 20 lakhs 1000 அப்படி வருது இப்போ இதோட 4 ஓட மல்டிபிள்ஸ் இருந்தா இங்க டிவைட் பண்றோம் பாருங்க இதோட 4 ஓட மல்டிபிள்ஸ் இருந்தா எப்படி எழுதலாம் I பவர் 4 into 5 lakhs 250 அப்படி ரைட் பண்ணலாம் இப்போ இதோட 4 ஓட மல்டிபிள்ஸ் இருக்குன்னா I பவர் 4 the whole power 5 lakhs 250 ரைட் பண்ணலாம் அப்ப I பவர் 4 ஓட மல்டிபிள்ஸ் இருந்தா அதோட வேல்யூ என்னது 1 so that is answer as friends now see exercise 2.1 sixth sum simplify the following sixth sum summation n1 to 10 I power n plus 50 okay solution summation n1 to 10 I power n plus 50 இப்போ n நான் 1 கொடுத்தா I power 51 2 கொடுத்தா I power 52 சம்மேஷன் போடுறதுல ப்ளஸ் பண்ணணும் சரிங்களா அடுத்து 3 கொடுத்தா I power 53 அப்போ லாஸ்ட் நம்பர் நம்ம 60 வரைக்கும் கொடுப்போம் அப்படியே கொடுத்துட்டே வந்தா I power 60 சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் 4 டர்ம் பேர் பண்ணுங்க I power 51 plus I power 52 plus I power 53 plus I power 54 plus அடுத்த 4 டர்ம் I power 55 plus I power 56 plus I power 57 plus I power 58 plus I power 59 plus I power 60 சரிங்களா இப்போ 51 ஃபர்ஸ்ட் டர்மோட வேல்யூ வந்து என்ன கண்டுபிடிக்கிறது டிவிஷன் பண்ணிருக்கேன் 51 வந்து 4 ஆல டிவைட் பண்றோம் அப்படி டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா 12 times into 4 வந்து 48 பேலன்ஸ் 3 கிடைக்குது சரிங்களா அப்போ 51 எழுதலாம் 4 into 12 plus 3 அப்படினு சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் இங்க அப்ளை பண்ணும்போது I பவர் 4 into 12 plus 3 வந்துரும் ஃபர்ஸ்ட் I பவர் 4 into 12 அதோட வேல்யூ 1 ஆயிடும் into I cube அப்போ I cube மட்டும் வரும் இது வந்து 52 ஓட மல்டிபிள்ஸ் இருக்குறதால I பவர் 0 ஆயிடும் இங்க I பவர் 1 அடுத்து I ஸ்கொயர் ஆயிடும் பிளஸ் இது என்ன மாறிடும் 52 plus 3 குறிக்கலாம் I பவர் 52 ஓட வேல்யூ 1 அப்போ I cube I பவர் 56 ஓட வேல்யூ 4 ஓட மல்டிபிள்ஸ் இருக்குறதால I பவர் 0 அடுத்து இது I பவர் 1 எழுதலாம் ஏனா I பவர் 56 ஓட வேல்யூ 1 அப்போ I பவர் 1 அடுத்து பிளஸ் I பவர் 56 into I பவர் 2 எழுதலாம் அப்போ I ஸ்கொயர் வரும் பிளஸ் இங்க I cube எழுதலாம் 60 வந்து 4 ஓட மல்டிபிள்ஸ் இருக்குறதால I பவர் 0 சரிங்களா இப்போ I cube ஓட வேல்யூ மைனஸ் I பவர் 0 1 I minus 1 again I cube minus 1 sorry minus I 1 and I minus 1 next minus I plus 1 so first about plus I minus I 1 minus 1 cancel minus I plus I 1 minus 1 cancel minus I plus 1 complete the order is 1 minus I that is answer so same one example 2.1 simplify the following first summation I power 7 எப்படி எழுதலாம் I power 4 plus 3 அப்ப I power 4 into I cube எழுதலாம் I power 4 ஓட வேல்யூ 1 I cube வேல்யூ minus I அப்ப 1 into minus I minus I அடுத்த செகண்ட் क्वेश्चन I power 1729 சொல்யூஷன் I power 1729 எப்படி எழுதலாம் பாருங்க 1729 4 ஓட மல்டிபிள்ஸ் எடுக்கலாம் 4 ஆல டிவைட் பண்ணா என்ன வருது 432 வருது ரிமைண்டர் 1 வருது அப்போ 1729 4 into 432 plus 1 ரைட் பண்ணலாம் அப்போ that is I power 4 into 432 plus 1 ரைட் பண்ணலாம் இப்போ இத ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் I power 4 the whole power 32 432 into I power 1 ன்னு சோ இதோட 4 ஓட மல்டிபிள்ஸ் இதனால இது 1 power 432 வேல்யூ வந்து 1 ஆயிடும் into I so that is second summation next third summation students I power minus 1924 plus I power 2080 solution question எடுத்து ரைட் பண்ணிட்டோம்
ஆயிடும். இந்த நெகட்டிவ் இருக்கிறதுனால கீழே கொண்டு போயிடலாம். 1 by I power 1924 plus I power 2080. So the I power 924 4 ஓட மல்டிபிள்ஸ் எப்படி இருக்குன்னா 4 into 431 ன்னு எழுதலாம். 431 மல்டிப்ளை பண்ணா 4 1s are 4, 12 balance 1 16. So 1924 4 ஓட டிவைட் பண்ணா now 4 4s are 16, balance 3 32, and then 32 8 4s are 32, balance 4, and then 1 4s are 4, remainder 0. So 481 so 4 into 481 plus 0 plus I அடுத்து 2080 ல 4 ஓட மல்டிபிள்ஸ் எப்படி எழுதலாம் அப்படினு பாத்தீங்கன்னா 5 4s are 20, balance 1. இதுல என்னவா இருக்கும் இந்த 0 போட்டுட்டு அடுத்த நம்பர் எடுத்துறோம். சோ அடுத்து 3 5s are 4 4s are 16, balance 2. Okay, remainder 2 அப்ப என்ன கிடைக்குது 4 into 504 plus 2 அப்படி போடுறோம். சரிங்களா? இப்போ 4 ஓட மல்டிபிள்ஸ் பண்ணா 1 ஆயிடும். இங்க I power 4 the whole power என்ன ஆயிடும் 504 எழுதுனா அதோட வேல்யூ 1, பேலன்ஸ் I square 1 by 1 1 by I square ஓட வேல்யூ என்னது -1. So 1 minus 1 0, that is answer. Okay, next fourth subdivision children, summation n1 to 102 I power n. So summation n1 வேல்யூ எதுல கொடுக்கணும்னா 1 ல 102 வரைக்கும் கொடுக்கணும். அது எத்தனை டர்ம்ஸ் இருக்குன்னா 102 டர்ம்ஸ். சரிங்களா? சொல்யூஷன் summation n1 to 102 I power n. இப்போ 4 டர்ம்ஸ் ரைட் பண்றோம். ஃபர்ஸ்ட் n க்கு 1 கொடுத்தா I power 1, அடுத்து பிளஸ் I power 2, I power 3 எக்ஸெட்ரா அப்படியே இருக்கணும். I power 102 வரைக்கும் வரும். பேர் எழுதுங்க, 4 டர்ம் எழுதுங்க. அப்ப எப்படி எழுதணும்னா 102 ஐ 4 ல டிவைட் பண்ணா so 25 into 400 பேலன்ஸ் 2 டர்ம்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இப்போ 25 பேர் இந்த மாதிரி இந்த 4 டர்ம்ஸ் எழுதுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் equal to I plus I square plus I cube plus I power 4 plus I power 5 plus I power 6 plus I power 7 plus I power 8 etc. plus reverse value என்ன வரும் I power 102 I power 101 I power 100 I power 99 I power 98 I power 97 அது கூட இந்த மாதிரி பேர் வந்து இந்த மாதிரி 25 பேர் இருக்கும். 4 டர்ம்ஸ் பேலன்ஸ் 2 டர்ம்ஸ். சரிங்களா? இப்போ இந்த டர்ம்ஸோட வேல்யூஸ் என்ன ஆயிடும் அந்த பேர் 4 டர்ம்ஸ் இருக்கு அதோட வேல்யூஸ் 0 ஆயிடும். பேலன்ஸ் இந்த டர்ம் வந்து நிக்கும். சரிங்களா? அதோட வேல்யூஸ் பாருங்க I square value -1, I cube value -8, I power 4 value 1, I power 5 I power 6 -1, I power 7 -8, I power 8 1 plus etc. அடுத்து plus I power 97 உங்களுக்கு I power 96 வேல்யூ வந்து 1 ன்னு வரும். அப்ப I 1 இது -1, I power 99 -8, I power 100 1. அடுத்து I power 101 I வரும். I power 102 I square வந்து becomes -1. சரிங்களா? இப்போ இந்த டர்ம் இதுக்கு அப்புறம் இருக்கிற 25 பேர் 0 ஆயிடும். பேலன்ஸ் I -1 மட்டும் நிக்கும். So that is I minus 1, which is answer students. Except subdivision I into I square into I cube into etc. to I power 40 இதோட வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ சொல்யூஷன் I power 1 I power 2 I power 3 etc. I power 40 is equal to நம்ம பேஸ் டைம் வந்து பவர் ஆட் பண்ணலாம். I power of 1 plus 2 plus 3 plus etc. up to 40. இப்போ நம்ம சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு நம்ம ஃபார்முலாக்கு 1 plus 2 plus 3 plus etc. up to plus n வரைக்கும் இருந்தா n into n plus 1 by 2 எழுதலாம். இப்போ அந்த மாதிரி I power 40 into 40 plus 1 41 by 2 கேன்சல் பண்ணும்போது 20 வந்துரும். 20 into 41 இந்த 20 மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். I power 4 into 5 into 41 வரலாம். I power 4 the whole power 5 into 41. 5 power 4 value 1 power 5 into 41 value is 1. That means 205. 1 power 205 is also 1. So that is 1 students. This is the answer.